ஹாய் ஆல், என் ஹஸ்பண்டோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 16. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் சாப்பிட்டாங்கன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஆக்சுவலாக வெயிட் செக் பண்ணி காட்டு இருக்கணும். 1 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி வெயிட் செக் பண்ணி காட்டுன்னு சொல்லியிருந்தேன். பட் வெயிட் செக் பண்ணலை, அதே வெயிட்டில் தான் இருக்காங்க. வெயிட் அப்படியே ஸ்டெக் ஆகிடுச்சு. ஒரு சில டைம் இப்படி தான் வெயிட் ஸ்டெக் ஆகிடும். அதை நினச்சி பயப்பட வேணாம். வெயிட் லாஸ் ஆகும். நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்கும். நானும் நிறைய வீட்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், பட் வந்து வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அதே வெயிட்டில் 78 தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் வெயிட் செக் பண்ணி காட்டல. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் ரோல் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அது கூட ஒரு பாதி கொய்யாக்கா சாப்பிட்ருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு குயிக்காக ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்திருந்தேன். அவங்க வெயிட் லாஸில் என்ன சாப்பிட்றாங்களோ சேம் அதே தான் நானும் சாப்பிட்றேன். ஸோ எனக்கு வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற அவங்க ஹைட்டுக்கு அவங்க வெயிட்டுக்கு சாப்பிட்ற ஃபுட் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு அது கொஞ்சம் வெயிட் மெயின்டைன் ஆகும். ஒரு சில டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். அப்போ கூட ஓரளவுக்கு வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிக்கும். இன்றைக்கி லன்ச் கொஞ்சம் ஸ்பெஷல். லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சமாக குக்கும்பர் அப்புறம் கேர்டு வச்சு லஞ்ச் முடிச்சிருந்தோம். ஏன்னா சண்டே நான்வெஜ் சாப்பிடல இல்லையா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கி கிரேவி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு அதே சேம் சிக்கன் கிரேவி இருந்தது. அது கூட ஒரு எக் தோசை ஒரு நார்மல் தோசை வச்சு டின்னரை முடிச்சாச்சு. வெயிட் லாஸில் இருந்தால் இட்லி தோசை சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க. பட் நான் வெயிட் லாஸில் இருக்கிறப்போ இட்லி தோசை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதில் சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி டின்னரும் சரி ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். பட் அருணுக்கு ரெகுலராக சப்பாத்தி கொடுத்தா போர் அடிச்சிடும். அவங்க ஒழுங்காக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அப்பப்போ தோசை அந்த மாதிரி கொடுக்குறேன். வெறும் தோசையை கொடுக்காம இந்த மாதிரி எக் தோசையோ ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அது கொஞ்சம் ப்ரோட்டீன் உள்ளே போன மாதிரி இருக்கும்.